வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரணம், மீட்பு பணிகளுக்காக இன்று காலை முதல் வார்டு வாரியாக அமைச்சர்கள், IAS, IPS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து 8 IAS அதிகாரிகள் 24 மணி நேரமும் நிவாரண மீட்பு பணிகளை கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3வது நாளாக ஹெலிகாப்டர் மூலம் நிவாரண நிதிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விஜயவாடாவில் 3வது நாளாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள், மருந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ட்ரோன் மற்றும் படகுகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. 6 ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் உணவு, குடிநீர், பால், பழங்கள், பிஸ்கெட், மருந்து உள்ளிட்ட பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விவரம் என்ன? ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் பெய்த கடும் மழையின் காரணமாக இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 20 மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக NTR மாவட்டம் விஜயவாடா முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதுவரை மாநிலம் முழுவதும் 17 பேர் இறந்துள்ளனர். 1,80,000 ஏக்கர் பரப்புள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று தெலங்கானா மாநிலத்திலும் கர்னூல், நல்கொண்டா, மஹபூபாபாத், நாகர் கர்னூல், அனுமகொண்டா உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு 2 லட்சம் ஏக்கரில் பயிர்கள் சேதமடைந்துள்ளது. 16 பேர் இறந்துள்ளனர். இந்த பகுதியில் தற்போது வெள்ளம் நீர் மழை குறைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக 2 மாநில அரசுகளும் தற்போது ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஆந்திராவில் விஜயவாடாவில் மட்டும் 2.5 லட்சம் பேர் வெள்ள நீர் சூழ்ந்து இன்னும் அதிலேயே சிக்கி தவிர்த்து வருகின்றனர். அவர்களை மீட்பு பணிகளுக்காக தொடர்ந்து NDRF மற்றும் கடற்படை ஹெலிகாப்டர்கள் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் உள்ளுக்குள் சென்று உதவி பொருட்களை வழங்க முடியாத சூழ்நிலையில் நிவாரணப் பணிகள் ஈடுபட்டு வரக்கூடிய அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை கொண்டு சென்றாலும் செல்லும் வழியிலேயே அங்கு உள்ள பொதுமக்கள் வாங்கிக் கொண்டு அதிகாரிகளிடம் சண்டையிட்டுக் கொண்டு வாங்கிக் கொள்கிறார். இதனால் உள்ளூர் பகுதியில் நீரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் மருந்து உள்ளிட்ட பொருட்கள் எதுவுமே கொண்டு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போதைக்கு 43,413 புனர்வாழ்வு 43,000 பேர் தற்போதைக்கு புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து 48 NDRF மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் நாடு முழுவதும் உள்ள தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் இங்கு உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும்படி முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.